ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் உங்கள் விமலா சுரேஷ் அக்ரி பேசுகிறேன். இன்னைக்கு எங்கள் வீட்டில் நாத்தனார் வந்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறோன்றத பார்க்கலாம். அதை எப்படி செய்ய போகிறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பிரியாணி செய்யறதுக்கான லிஸ்ட் வந்து என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம சூனாம்பேட் போக போகிறோம். சூனாம்பேட் போயிட்டு அங்கே வந்து நம்ம என்னென்ன பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நம்ம சூனாம்பேட் போகலாம். அவ்வளோதான். இப்போ சூனாம்பேட் வந்து கிளம்புறேன். பைக்கில் தான் போக போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட் வந்தாச்சு. இப்போ உள்ளே தான் போக போகிறோம். போயிட்டு நம்மளுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம வாங்கலாம். வாங்க உள்ளே போகலாம். பசங்க எல்லாமே ட்ராலி எடுத்துட்டாங்க. அவங்க தான் இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோன்னு சொல்லி அவங்க தான் போயிட்டுருக்காங்க. பாசுமதி ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பூண்டு ஒரு 4 கிலோ எடுத்துக்கிட்டேன். அந்த கிலோ பிரியாணி தேவையான அந்த பூ, கிராம்பு, பட்டை, லவங்கம் எல்லாமே எடுத்தாச்சு. நான் தான் வந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி என் பசங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு கூடயே போயிட்டுருக்கேன். பசங்க வந்து கூல் ட்ரிங்க்ஸ் கேட்டாங்க. அதுக்காக அவங்க கவின்ஸ் ஃப்ரெண்டு முட்டை வந்து 2 கவின்ஸ் முட்டை கவின்ஸ் ஓகே. எல்லாமே வாங்கியாச்சு. பில் போட்டு காசு வாங்கியாச்சு, பொருள் வாங்கியாச்சு. மேற்கொண்டு கறி தான் வாங்கணும். வாங்க போகலாம். இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி எல்லாமே வாங்கியாச்சு. அவ்வளோதான். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் கறி மட்டும் வாங்கணும். வாங்க. இதுதான் வந்து சூனாம்பேடு பஸ் ஸ்டாண்டு. இப்படி தான் இருக்கும். இப்போ தான் இந்த சூனாம்பேடு பஸ் ஸ்டாண்டே கட்டினாங்க. ஓகேவா? அனைத்து திங்ஸுமே வாங்கிட்டேன். கறியை வாங்கிட்டேன், எல்லாமே வாங்கிட்டேன். அவ்வளோதான். சூனாம்பேட்டில் பர்ச்சேஸ் வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் வந்து சூனாம்பேடு குளம். இப்போ நம்ம அந்த குளம் வழியாக தான் போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். நம்ம பர்ச்சேஸ் வேலை எல்லாமே முடிச்சாச்சு. சூனாம்பேடு போய் அனைத்தும் வாங்கி வந்துட்டேன். இப்போ வந்து இவங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன். இதுக்கப்புறம் பிரியாணி எப்படி செய்யணுங்கிறது தான் இவங்க வேலை. எப்படி செய்ய போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். இந்த கப்பில் 2 கப் அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து 1 தயிர், 2 எலுமிச்சம்பழம், ஒரு 800 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே சேமில் ஒரு 800 கிராம் 1 கிலோ வெங்காயத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பச்சை மிளகா, ஒரு கட்டு புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராமுக்கு, பட்டை, லவங்கம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு டேபிள் டீஸ்பூன் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் இருக்கும். மஞ்சள் 1 டீஸ்பூன். இவ்வளோதான். நாங்கள் அதுக்கு முன்னாடி அடுப்பை பற்ற வச்சுக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 250 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, அந்த பூவு, லவங்கம் எல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். பாருங்க. தேவையான அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். மாஸ்டர் அப்படியே போட்டுங்க மாஸ்டர். என்ன விமலா, இந்த பிரியாணி செய்யறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடும் போலங்க. பிரியாணி நீ தானே பிரியாணி அந்த நேரம் பிரியாணி கேட்டுன்னு இருப்ப. எப்படி வேத்து ஊத்திட்டு இருக்கேன் பாருங்க. நீ தானே பிரியாணி எப்போ பார்த்தாலும் வேணும். பிரியாணி அதான் பிரியாணி.
தெரியுதா? அதுக்கு தான் நான் கிலோல வாங்கிட்டாங்கன்னு சொன்னேன். நீங்க கிலோ பெரிய வாங்கிட்டு வந்து வச்சுட்டீங்க. இதெல்லாம் யார் செய்யறது? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மாஸ்டர் இஞ்சி பூண்டு எல்லாம் ஒன்று ஒன்று தனித்தனியாக போடுறீங்களே, அப்படியே மொத்தத்தையும் போட்டு கிண்டக்கூடாதா? மொத்தத்தையும் போட்டு கிண்டலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்றோம்ல நாங்கள் இதெல்லாம் போடுறோம் அப்படின்னு, அதுக்கு சொல்றதுக்காக அந்த பக்குவத்தில் போட்டால் தான் அதோடைய டேஸ்ட் தெரியும்ப்பா. சரிங்க மாஸ்டர், நல்லா வாசனை நல்லா தான் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் செய்கிறேன். தக்காளி போட்டுக்கலாம். சொல்லு. கொட்டிட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி லெக் பீஸ் இது எனக்கு பிரைஸ்டுப்பா. எவ்வளோ ஆட்டம் ஆடிந்த இப்போ பத்தியா அடுப்புல. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் மாஸ்டர் அது வந்து செங்கல் தூள் மாதிரி இருக்குது, மிளகாத்தூள்ன்ற அது மிளகாத்தூள் சில்லி பவுடர் ப்ரோ. இப்படி போட்டு கிண்டணுமா? இப்படி கிண்டணும். சரி சரி, நல்லா கிண்டுங்க. என்ன அப்படியே ஒத்தலம் கொடுக்குறீங்க கோழிக்கு வலிக்காத அளவுக்கு. என்ன பண்றது மாஸ்டர் கையில் வந்து கறிக்கந்து எடுங்க மாஸ்டர். என்ன மாஸ்டர் அசிஸ்டண்ட் வந்து ஆட்டம் காமிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த அசிஸ்டண்ட் வந்து சரியில்லை, அந்த கோழி இது மாதிரி பண்ணிட்டேங்க. நீங்க கூட போட்டுக்கலாம். சித்தி உப்பு போடுங்க. உப்பு போட்டுக்கலாம். மாஸ்டர் இதுதான் முக்கியமான பகுதி, கொஞ்சம் பார்த்து பார்த்து போடுங்க. உங்கள் வேலையை எதனா காய்ட்டுற போகிறீங்க, அதுதான் சொல்கிறேன். அசிஸ்டண்ட் என்ன மாஸ்டர்? அசிஸ்டண்ட்டுக்கு வேர்த்து ஊற்றுது எல்லாம் தெரியலீங்களா? இன்னைக்கு நான் எவ்வளோ வேர்வை நின்னது, வெயிலில் வேலை செஞ்சால் கூட பரவாயில்ல, இன்னைக்கு இந்த வேர்வை சிந்தி நான் சாப்பிட்டே ஆகணும். அந்த அளவுக்கு நான் இதுவாக இருக்கேன். அடுத்தது புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். அடுத்தது தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கும்போதே வந்து நாக்கில் வந்து எச்சி ஊறுது. நல்லா தான் இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது. வா எங்க நான் செய்யறதுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு பாருங்க. நல்லா செவந்து நல்லா வந்து இப்படி தான் பக்குவம் வரணும். பாருங்க சூப்பராக இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். மாஸ்டர் வந்து அது வரையும் கொஞ்சம் நேரம் ஜூஸ் குடிங்க. சிக்கன் வந்து வெந்துட்டுருக்கோம். எல்லாம் களைச்சி போயிட்டாங்க, எல்லாம் வேர்த்து விறுவிறுத்து எல்லோருமே. இப்போ வந்து இது வந்து ஜூஸ் டைமு, எல்லோரும் ஜூஸ் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அரிசி போட்டுக்கலாம். மாஸ்டர் வந்து ஏசியில் இருந்தவங்க, இவங்க வந்து ரோஸ் கலராக ஆகி போச்சு இந்த அனல் வெயிலில். எப்படி இருக்கு பாருங்க மூஞ்சி. பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து வாழைத்தோட்டத்தில் நம்ம வந்து வாழை இலை வந்து தேவை, அது ரெடி பண்ணிக்கலாம். தம் கட்டுறதுக்கு தேவை, ப்ளஸ் சாப்பிட்றதுக்கும் தேவை. அது வந்து அதுக்குள்ளே நம்ம வாழை இலை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். டம்மு கட்டி இப்போ எடுத்துட்டாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். எங்க திரும்ப அந்த கோணி நல்லா ஸ்பைஸியாக வந்திருக்கு. இன்னும் சாப்பிட்டு பார்த்தா தெரியும் மாஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. பிரியாணி வந்து செஞ்சு சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம்.
வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாமா? சூப்பரா இருக்கு, நல்லா பக்காவா வந்திருக்கு. இன்னும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். சூப்பர் சூப்பர் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபேமிலியா இந்த மாதிரி வந்து உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி. அது மட்டும் இல்லை, அக்கா வந்தால் இந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாமே ஃபேமிலியாக உட்காந்து நல்லா செஞ்சு பக்கத்தில் கோழியும் வந்து சாப்பிடுது எனக்கு கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, டாடா, பாய். பாய் சொல்லுங்க எல்லாரும். பாய். Bye bye bye.